ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஐசிசியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. எதுக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நாங்க குற்றவாளிகளே கிடையாது, எங்களை போய் இனப்படுகொலையாளர்கள்னு நீங்க சொல்லிட்டீங்க, காசால நாங்க செஞ்சது இனப்படுகொலையா? கிடையவே கிடையாது, நாங்க வெறும் போர் தான் செஞ்சோம், அதுவும் எந்த இடத்துலயுமே நாங்க ரூல்ஸை வயலேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்காக நீங்க போய் எங்களுடைய நெத்தன்யாகு மேல இன்னும் பார்த்தா அங்கிருந்த இஸ்ரேலி கார்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. எங்க போனாலும் என்ன பண்ணல, ஐசிசியில கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய நாடுகள் கைது பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதுனால இன்னும் இஸ்ரேலை விட்டு இவங்க வெளியே எங்கேயுமே போகாம இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு போறக்கே இவங்க சுத்தி போனவங்களா இருந்தாங்க. அதனால எங்களை என்ன பண்ணுங்க, நீங்க அந்த லிஸ்ட் எல்லாம் இருந்து எங்களை வெளியேற்றி இந்த கேஸவே ரத்து செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் போட்டிருக்காங்க. அதுக்கு ஐசிசி இன்னைக்கு எடுத்து அதை பத்தி விசாரிக்கும் போது ஐசிசி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிதான் கிடையாது, நீங்க அங்க என்ன பண்ணிருக்கீங்க, இனப்படுகொலை தான் செஞ்சிருக்கீங்க, அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கு, அங்கிருந்து வரக்கூடிய வீடியோக்கள், அதுக்கப்புறம் அது சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே நீங்க இனப்படுகொலை பண்ணதை உறுதிப்படுத்திருக்கு. நீங்க வேணும்னே அந்த இன மக்களையே அழிச்சிருக்கீங்க. அவங்க உங்களை தாக்குனாங்க அக்டோபர் 7னா, அதுக்கான ஒரு தாக்குதலா இருந்திருந்தா இப்படி அங்க இருக்கக்கூடிய வீடுகளை இடிச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் சரி குழந்தைகளையும் சரி மாத்தி நீங்க அரெஸ்ட் பண்ணிருந்தீங்க. யாருக்குமே உணவு கொடுக்கல, ஒட்டுமொத்த ஊரையும் சேர்த்து தான் நீங்க காசாவையே என்ன பண்ணிருந்தீங்க, தண்டிச்சிருந்தீங்க. அப்படின்னா அது இனப்படுகொலை தான். இப்ப அங்கிருந்து யார் செஞ்சா? போராளிகள் செஞ்சிருந்தாங்கன்னா போராளிகளை பதிலுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், தாக்கிருக்கணும். அது மட்டும்தான் போர்னு அர்த்தம். நீங்க ஒரு தேசத்தோடு போர் செய்த மாதிரி செய்யல, நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களே இல்லாம போகணும்னு அழிக்கிறக்காக தான் என்ன பண்ணீங்க, குண்டு போட்டீங்க, ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு அழிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல இருந்தே தெரியுது நீங்க இனப்படுகொலை தான் செஞ்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மேல போர் நின்று இப்ப 300 தடவைக்கு மேல நீங்க ரூல்ஸ் மீறி அடிச்சிருக்கீங்க. 280க்கு மேல இறந்திருக்காங்க காசா மக்கள்னா, இப்ப கூட நீங்க என்ன பண்ணல, போர் நிறுத்த விதியை கூட நீங்க ஃபாலோ பண்ணல. அப்ப நீங்க பண்ணது எந்த விதத்துல இனப்படுகொலை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டு, அதனால உங்கள்த நாங்க ஏத்துக்க மாட்டோம், உங்க மேல இன்னும் பிடிவாரண்ட் இருக்கு. நெத்தன்யாகு பாத்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேலை விட்டு எந்த தேசத்துக்கு வெளியே வந்தாலும் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பவே கொடுத்திருக்காங்க. இது இஸ்ரேலுடைய மூஞ்சிலையும் சரி, இன்னொன்று அமெரிக்காவுடைய மூஞ்சிலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்காகட்டும் நெத்தன்யாகாகட்டும், இன்னும் யாரெல்லாம் இந்த யூதர்களை சப்போர்ட் பண்ணிட்டு இந்த போர்ல நாங்க ஒண்ணுமே பண்ணலைன்னு பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கரிய பூசி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இன்னுமே இவங்களை என்ன பண்ணிருக்காங்க, கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகளுடைய லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக இல்லை. இது ஒரு பெரும் தோல்வியாக பார்க்கப்படுது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, போர் நின்னதுக்கு பிறகு ஐசிசி போனோம்னா ஐசிசி என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை விட்டுருவாங்க, அதான் காசால போர் நின்றுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி வேலையை சவுதி கூட பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஐசிசி இந்த தடவை நடுநிலையா இருந்திருக்காங்க. அவங்க தீர்ப்பு தான் கொடுப்பாங்களோ தவிர ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்திருக்கோம், இவங்க மேல அரெஸ்ட் வாரண்ட்ங்கிறது இன்னைக்கு நேரத்துல இல்ல, பல நாட்களாகவே இருக்குது. அதாவது தீர்ப்பு வந்ததுல இருந்தே இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நேரடியா யாராவது உடனே நெத்தன்யாவை கைது பண்ணிட்டு போவாங்களான்னா அப்படி கைது பண்ணிட்டு போக மாட்டாங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருவாங்க. அதனால ஐசிசியுடைய சட்டத்தை எந்த நாடுகள்லாம் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கோம், அந்த நாடுகளுக்கு நெத்தன்யாகு வரும்போது அவங்களுடைய வான்பரப்பை தரைவெளியை யூஸ் பண்ணும்போது அப்போ அரெஸ்ட் பண்றதுக்கு இருக்கு. அதனாலதான் பிரான்ஸ் சொன்னாங்க, நாங்க நெத்தன்யாகுவே அரெஸ்ட் பண்ணுவோம், எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தி நீங்க அமெரிக்காவுக்கு போனான்னு சொன்னாங்க. உடனே இவங்க பயந்துட்டு என்ன பண்ணாங்க, வேற ரூட்ல போனாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப நெத்தன்யாகுடைய நிலைமையா இருக்கு. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ஈரான் மேல ஒரு குற்றத்தை போட்டு வச்சாங்க. என்ன குற்றம்னு பார்க்கும்போது, இப்ப ஆஸ்திரேலியால ஒரு பெரிய தாக்குதல் நடந்துச்சு போன வாரம், நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஏதோ 2 பேரு கிட்டத்தட்ட அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க, 2 பேர் முஸ்லீம் புகுந்து அப்பாவும் மகனும் என்ன பண்ணாங்க, கன் ஷூட் பண்ணாங்க. அதுல யூதர்கள் ஒரு 20 பேர் இறந்தாங்க. இதுக்கு காரணமே ஈரான் தான்டாங்க. இன்னைக்கு ஈரான் அதை எப்படி இவங்க அப்படி எங்களை சொல்லலாம், அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சாட்சி இருக்கு? எனக்கு நம்ம இது இஸ்ரேலுடைய தப்பா தான் தெரியுது. இஸ்ரேல் தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படி பண்ணிருப்பாங்கன்னா, ஆஸ்திரேலியால இருந்து காசாவுக்கு அதிகமான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா மக்களே காசா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம நிலைமை என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய யூதர்களவே தாக்கி அது முஸ்லீம்கள் தான் தாக்குனாங்கன்னு சொல்லியும் காசா மேல வெறுப்பு ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா போர் நின்னதுக்கு பிறகு போய் வெளிநாட்டுல எல்லாம் போய் தாக்குதல் நடத்த மாட்டாங்க யாரும். இந்த வேலையை இஸ்ரேல் தான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூதர்களை
அவங்க பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மற்ற மக்கள் அந்த கிறிஸ்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அப்படியே கொஞ்சம் காசாக்கு சப்போர்ட் பண்றதுனால அதை அப்படியே என்ன பண்ணலான்னு இருக்காங்க, திருப்பி விடுறதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது வேற வந்து என்ன இருக்குன்னா புதுசா வந்து ஒரு சர்ச்சையா வந்திருக்குது. அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி இது யார் மேல தப்புன்னு சொல்லணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.